அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பாளியின் பிரார்த்தனை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நோன்பாளி நோன்பு துறக்கும் வேளையில் கேட்கும் பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை. இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 1753 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு துறக்கும் போது, யா அல்லாஹ், எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ள உனது கருணையை கொண்டு நீ என்னை மன்னிக்குமாறு உன்னிடம் நான் கேட்கிறேன் என்ற இந்த செய்தியும் நபிமொழி தொகுப்புகளுடைய விளக்க உரையில் இடம்பெற்றிருக்கிறது. நோன்பு நோற்போருடைய பிரார்த்தனையினுடைய மேன்மையை பற்றியும் அது பதிலளிக்கப்பட்டதாகவும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேருடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதில்லை. 1, ஒரு நீதியுள்ள ஆட்சியாளர். 2வது, நோன்பு நோற்பவர் தனது நோன்பை துறக்கும்போது கேட்கின்ற அந்த பிரார்த்தனை. 3வது, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை. மேகங்களுக்கு மேலே உயர்த்தப்படுகிறது, அதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் அவன் துதிக்கப்பட்டவனும் உயர்ந்தவனுமாக, என் வல்லமையால் சிறிது காலத்திற்கு பிறகு கூட நான் நிச்சயமாக உங்களுக்கு தவறு செய்பவருக்கு எதிராக ஆதரவளிப்பேன் என்று கூறுகிறான் என்ற செய்தியும் நபிமொழியினுடைய விளக்க உரை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் வரை இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கின்ற போது, நோன்பாளியினுடைய பதில் பெறப்படுகின்ற பிரார்த்தனை என்று சொல்லப்படுகிறது. அவர் நோன்பை முடிக்க தொடங்கும் வரை, அவர் நோன்பு வைத்திருக்கும் போது கேட்கின்ற பிரார்த்தனையாகும். அந்த நோன்பை நிறைவு செய்ததற்கு பின்பாக கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எடுத்துரைக்கப்பட்ட அந்த செய்திகளை பார்க்கிறோம். அவர் நோன்பை துறக்கும் போது என்ற இந்த வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது, ஒருவர் கெஞ்சி கேட்கும் நிலையிலும் பணிவுடன் இருக்கும் போது ஒரு வழிபாட்டை செய்த பிறகு நோன்பை துறக்கிறார். எனவே அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்று நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நபிமொழிக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். யா அல்லாஹ், எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ள உனது கருணையை கொண்டு நீ என்னை மன்னிக்குமாறு வேண்டுகிறேன் என்று கேட்கப்படுவதன் மூலமாக அவனுடைய கருணையின் அடிப்படையிலே நோன்பாளிக்கு மன்னிப்பும் வழங்கப்படுகிறது. அதே வேளையிலே அவருடைய பிரார்த்தனைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. சூரிய அஸ்தமனத்தில் நோன்பை துறக்கும் முன்பாக பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என்கின்ற வழிமுறை நமக்கு இங்கே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வின் முன் ஒருவருடைய மன்றாட்டு நிலைமையையும் பணிவையும் அவரது நோன்பு இணைக்கும் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொன்றும் ஒரு பதிலை பெறுவதற்கான வழிமுறை என்கின்ற அடிப்படையிலேயும் இப்படி கேட்குமாறு நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நோன்பை துறந்த பிறகு நேரத்தை பொறுத்தவரை அந்த நபர் ஓய்விலும் மகிழ்ச்சியிலும் இருப்பார். அவர் கவனக்குறைவாக கூட மாறக்கூடும். எனவேதான்
நோன்பு நோட்டிருக்கின்ற போது அவரால் கேட்கப்படுகின்ற அந்த பிரார்த்தனை என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நோன்பு துறக்கின்ற வேளையிலே, நோன்பு துறப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் அதற்கு சரியானதொரு பதிலளிப்பு கிடைக்கும் என்கின்ற செய்திகளை அடிப்படையாக வைத்து நோன்பு துறப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு அதனுடைய பலாபலன்களை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.